கிடையாது சார். ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியத்தை கொடுக்குறீங்க. சாத்துக்குடி வந்து பார்த்தீங்கன்னா 2 அம்பட்டி இப்போ நான் மாதுளை வெட்டினாங்க அது மாதிரி 2 அம்பட்டி வெட்டிங்க. 2 வெட்டிட்டு ஜஸ்ட் நீங்கள் மேலே வச்சுட்டா போதும் உங்களுக்கு. அது மாதிரி ஜஸ்ட் நீங்கள் ஒரு ப்ரெஸ் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணினா போதும். அழகாக சாத்துக்குடி ஜூஸ் மட்டும் தனியாக வந்துடும். ரொட்டேட் பண்ணி ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். டேரெக்டாக எப்படி நீங்கள் பைனாப்பிள்லாம் தோல் சேவும் போட்டுருக்கவே முடியாது. இதில் நான் போட்டுருக்கேன். ரொட்டேட் பண்ணி ஒரு ப்ரெஸ் பண்ணினா போதும். அழகாக ஜூஸ் மட்டும் தனியாக வந்துடும் சார். எங்கேயுமே சிந்தாது செதறாது எதுவுமே ஆகாது சார் உங்களுக்கு. அந்தளவுக்கு இல்லை, எப்படின்னா வந்துடும் உங்களுக்கு. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூஸ் வந்து இதில் தனியாக வந்துடும் சார் உங்களுக்கு. ஓகே, கடைகள் தனித்தனியாக மிஷின் வச்சிருக்கோம் சார். ஹெவி டியூட்டி நார்மல் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஒவ்வொரு லேடிஸ்க்கும் ஒவ்வொரு இல்லத்தரசுக்கும் இது தேவையான ஒன்று. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் பிசினஸ் சென்ட்ரல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, திருச்சியில இருக்கக்கூடிய சுரபி என்டர்பிரைசஸ் வந்திருக்கோங்க. வெயில் ஜாஸ்தியா இருக்கு, வாங்க ஒரு ஜூஸ் சாப்பிட்டு போலாம்னு சொல்லி கூப்பிட்டாரு. சரின்னு சொல்லி நானும் வந்து பார்த்தா இங்கே ஒரு ஜூஸ் கடையை போட்டு வச்சிருக்காரு. என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். மட்டும் ஜூஸ் குடிக்க போறது இல்லைங்க, உங்களையும் ₹1 செலவு இல்லாம ஜூஸ் குடிக்க வைக்க போறேன். அழகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிற மாதிரி பார்க்க ரொம்பவும் சிறுசாவும் காம்பாக்டாவும் இருக்கக்கூடிய இந்த மிஷின் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து எண்ணற்றதா இருக்குங்க. மின்சாரமே இல்லாம நீங்க உங்க வீட்டுல ஜூஸ் மேக் பண்ணலாம். அது ஹோட்டல்ஸ் அண்ட் ஜூஸ் கார்னர் ஸ்டைல்ல நீங்க பண்ண முடியுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இது லைஃப் டைம் யூஸ்ங்க. ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா மட்டும் போதும், உங்களுக்கு ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி நல்ல கண்டென்ட்கள் உங்களுக்கு ரிசீவ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, பிசினஸ் சென்டர் நாலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய இருக்கு இந்த வீடியோக்குள்ள, வாங்க போய் பார்க்கலாம். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டோம், அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் டைம் வீடியோஸ் செம்ம வியூஸ், நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணி நமக்கு நல்ல சேல்ஸ் வந்துச்சு சார். போன எல்லா காரணம் வந்து உங்க ப்ராடக்ட் நல்லா இருக்குனால கண்டிப்பா கமெண்ட் நல்லா வருது, உங்களோட சேல்ஸும் நல்லா இருக்கு. என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, என்னென்ன ஜூஸ் எல்லாமே நான் காட்டுறேன் சார். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில வந்து வாங்குறவங்களுக்கு எல்லாம் நம்மளோட அட்ரஸ் நான் சொல்லிக்கிறேன் சார். திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம அந்த கருமண்டபம் இருக்கு இல்லைங்களா, திருச்சி சென்ட்ரல் பஸ் திண்டுக்கல் பொருள், திண்டுக்கல் தேனி பொருள்ல கருமண்டபம் பஸ் ஸ்டாப் பக்கத்துல ஸ்ரீராம் நகர் 4வது தெரு. பை பண்றவங்க இருந்து வாங்கிக்கலாம். வெளியூர்ல வாங்குறவங்களுக்கு இங்க இருந்தா கொரியர் ரொம்ப அனுப்புறது சார். உங்களுக்கு நம்ம என்னென்ன பழம் போடலாம், எப்படி பண்ணலாம், எல்லா டெமோ அதுல வந்து செஞ்சு காட்டி உங்களுக்கு நான் வந்து ஃபுல்லாவே சொல்லி காட்டி கொடுக்குறேன் சார். விட்டுவே நினைக்கிறீங்களா? ஜூஸ் குடிக்காம போக மாட்டேன். கண்டிப்பா ஜூஸ் உங்களுக்கு எல்லாம் போட்டு கொடுக்குறேன். நீங்க சாப்பிட்டு பார்த்து நீங்க வந்து அவங்களுக்கு விளக்கணிக்க சொல்லலாம். சரி சார். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம டெமோக்கு போறதுக்கு முன்னாடி உங்களோட ப்ராடக்ட்டோட ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எங்களோட இதுல வந்து மெயினா நீங்க சொன்ன மாதிரி ஒரே ஒரு கரண்ட் கிடையாது சார். மெயினா கழுவுறது ரொம்ப ஈஸி சார். இதை மட்டும் வாஷ் பண்ணா போதும். இப்போ நீங்க மிக்ஸி கிரைண்டர் எடுத்தா ரொம்ப பார்ட்ஸ் போட்டு கழுவிட்டு இருக்கணும். இது வந்து ஒண்ணும் கிடையாது, அலுமினியம் தான் உங்களுக்கு, இண்டோலியம் அலுமினியம் உங்களுக்கு. குக்கர் மெட்டீரியல், இந்த பருப்பு உருளைக்கிழமை வீட்டுல வேக போடுறீங்களா அந்த குக்கர் மெட்டீரியல் தான் இது உங்களுக்கு. பயப்பட சிம்பிள் மெத்தட் போட்டு ஒரு லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும், வேற ஒன்றும் பண்ணவே தேவை சார். இதுல போட்டுட்டு ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். அலுமினியத்துல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகாது, அது வந்து இரும்புல தான் ஃபார்ம் ஆகும். இதுல இரும்பு எங்கேயுமே நம்ம யூஸ் பண்ணல சார். அதனால வந்து நம்ம தைரியமா யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். உங்களுக்கு எங்க போனாலும் கையிலேயே எடுத்துட்டு போயிடலாம். உங்களுக்கு இப்ப பவர் கட் நிறைய, இந்த வெயில்கள்ல பவர் கட் நிறைய வரும். அந்த மாதிரி சீசன்ல இதை நீங்க சமாளிச்சுக்கலாம் சார். நீங்க பவர் இருந்தாலும் இல்லாட்டி இல்ல நீங்க ஜூஸ் போட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் சார். பர்பஸ் எங்க இருக்கு அதிகம்? மெயினா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகள்ல நிறைய யூஸ் பண்றாங்க, அலுவலகம், அது மாதிரி பேக்கரி, பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட். மெயினா வந்து இந்த ரோட்டு கடையில தள்ளுவண்டி கடை போட்டுருப்பாங்க, பாத்துருப்பீங்க. நம்ம கிட்ட நிறைய வந்து வாங்கிட்டு போறாங்க சார். நம்ம வந்து வீடுகள் கடைகள் தனித்தனியா மிஷின் வச்சிருக்கோம் சார். ஹெவி டியூட்டி நார்மல் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். நார்மல் வந்து 3 கிலோ 300 கிராம், ஹெவி டியூட்டி 3 கிலோ 800 கிராம் வெயிட் வரைக்கும் நம்ம வச்சிருக்கோம் சார். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா பிளாக், சில்வர் அந்த மாதிரி மாடல்ஸ் தான் நிறைய வச்சிருக்கேன் உங்களுக்கு. இதுல நான் வர ஒண்ணு ஒண்ணா உங்களுக்கு காட்டிடுறோம் சார். இதுல வாரண்டி இருக்கு சார். 1 வருஷம் வாரண்டி இருக்கு சார். என்ன ப்ராப்ளம் நீங்க வந்து நீக்கிக்கலாம் சார். சரி, இது வந்து ரொம்ப நார்மலான மிஷினா இருக்கு. ஆமா சார். வாரண்டி பத்தி கேட்டேன்னு சொல்லி கேக்குறேன். பர்சனல் क्वेश्चन. இந்த மாதிரி இஷ்யூஸ் வருது, ஏதாவது அந்த மாதிரி எதுவும் வரதே கிடையாது சார். ஆனா லைஃப் டைம் யூஸ் எதுவுமே வரதே கிடையாது. போன வீடியோ நான் கீழே போட்டு கூட ரெண்டா மட்டும் வெட்டிடுங்க சார். உங்களுக்கு வேற ஒன்றும் பண்ண தேவையில்ல. நீங்க மிக்சியில போற மாதிரி பருப்பு முத்தெல்லாம் ஒதுக்கணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி 2 மட்டும் வெட்டிக்கிங்க. வெட்டிட்டு ஜஸ்ட் நீங்க மேல வச்சுட்டு உங்களுக்கு அப்படியே ரொட்டேட் பண்ணி ஒரு ப்ரெஸ் பண்ணினா போதும். அழகா ஜூஸ் மட்டும் தனியா வந்துடும் சார். எங்கேயுமே சிந்தாது செதறாது எதுவுமே ஆகாது சார். உங்களுக்கு டைரக்டா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து டைரக்டா வந்துடும். உங்களுக்கு இதோட சக்கை பாருங்க, அப்படியே தனியா வந்துடும். உங்களுக்கு அதோட ஜூசஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியா வந்து இதுல ஊத்திடு சார். உங்களுக்கு அவ்வளவுதான் சார். நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இல்லை, எப்படின்னா வந்துடும் உங்களுக்கு. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூஸ் வந்து இதில் தனியாக வந்துடும் சார் உங்களுக்கு. ஓகேங்களா? இது மாதிரி ஜூஸ் வந்து நம்ம ஒரு பழத்துக்கு இந்த ஜூஸ் வரும் உங்களுக்கு. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கப்பில் நான் தனியாக ஊற்றி வச்சிடுறேன். ஒரு மாதுளையில எவ்வளவு ஜூஸ்? கண்டிப்பா சார். ஒரு கப் அப்படியே வந்துடும் சார். பியூர் ஜூஸ் அப்படியே வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இது மாதிரி மெயின் வந்து எல்லா பழங்களும் நீங்க பண்ணிக்கலாம் சார். உங்களுக்கு மெயினா வந்து நம்ம இந்த வெயில் காலத்துல ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய இந்த தர்பூசணி ஜூஸ் சார். இந்த தர்பூசணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா அப்படி பீஸ் பண்ணி போட்டால் போதும். இதெல்லாம் சில பேர் கேட்பாங்க, எல்லாம் ரவுண்டா இருக்கு போட்டுறீங்க, இது எப்படி ஸ்கொயரா இருக்கு எப்படி போடுவீங்கன்னு கேட்பீங்க. இது நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. சும்மா துண்டா மட்டும் வெட்டிடுங்க. வெட்டிட்டு
இதை வந்து கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். கட் பண்ணிட்டு இதில் மெயினாக ஒன்றே ஒன்று சார், இதில் மட்டும்தான் நீங்கள் தோல் எடுக்க போறீங்க. இந்த பச்சை தோல் இருக்கு இல்லைங்களா, இந்த பச்சை தோலை மட்டும் அழகாக நீங்கள் இதை அப்படியே கட் பண்ணிட்டீங்கன்னா போதும் சார். வேற ஒன்றுமே நீங்கள் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. பச்சை தோலை மட்டும் வெட்டிட்டு ஜஸ்ட் நீங்கள் அப்படியே மேலே வச்சுட்டு ரொட்டேட் பண்ணி ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும் சார். அவ்வளோதான். ஒரு பழத்துக்கு எவ்வளோ ஜூஸ் இருக்குது அப்படிங்கிறது இதையே நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. எல்லா பழங்களையும் போட்டு நான் காட்டுறேன் சார் உங்களுக்கு. அதுக்கு அடுத்து நான் பண்ண போகிற பழம் வந்து பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஆச்சரியமான பழம் சார். என்னன்னா உங்களுக்கு மெயினாக வந்து நான் காட்டுறது இந்த மாதிரி பைனாப்பிள் சார். பைனாப்பிள் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா அப்படி இந்த தோலை மட்டும் நீங்கள் கட் பண்ணிட்டா போதும். அதாவது அடியில் உள்ள தோல் மட்டும் கட் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் பார் பாராக அப்படி வெட்டிக்கிங்க. பார் பாராக வெட்டிக்கிட்டு பாருங்க சார், நான் காட்டுறேன் பாருங்க. இந்த பழத்தை எடுத்துடுறீங்க. இந்த பழத்தை அப்படியே கீழே வச்சிடுறீங்க. இதில் வச்சிடுறீங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே அப்படி வச்சுட்டு உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். அதில் டேரெக்டாக எப்படி நீங்கள் பைனாப்பிள்லாம் தோல் சிவம் போட்டிருக்கவே முடியாது. இதில் நான் போட்டு காட்டுறேன் பாரு. இதோட ஜூஸையும் காட்டுறேன் உங்களுக்கு. இது மாதிரி மெயினாக வந்துக்கிட்டே இருக்கும். பைனாப்பிள்லாம் வந்து பார்த்தோன்னா அப்படியே நீங்கள் தேன் மாதிரி இருக்கும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. அப்படியே நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு. அதோட சக்கை வந்து காட்டுறேன் சார். இங்கே பாருங்கள், சக்கை வந்து இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இதை நான் மெயினாக வந்து எல்லா பழத்தை காட்டிட்டேன் சார். இடையில வந்து ஒரு வாஷிங் மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. இது எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு நிறைய பேர் சந்தேகம் வரும். இந்த ஒரு பார்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு நீங்கள் தண்ணியில் இந்த மாதிரி வாஷ் பண்ணினா போதும் உங்களுக்கு. வேற ஒன்றுமே நீங்கள் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. அவ்வளோதான் சார். வேற ஒன்றும் வாஷ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. இதை மட்டும் வாட்டர் வாஷ் பண்ணால் போதும். வேற ஒன்றுமே பண்ணவே தேவையில்லை. இந்த சாத்துக்குடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா மட்டும் இப்போ நான் மாதுளை வெட்டினேன் இல்லையா, அது மாதிரி ரெண்டா மட்டும் இப்படி வெட்டிங்க. ரெண்டா வெட்டிட்டு ஜஸ்ட் நீங்கள் மேலே வச்சுட்டா போதும் உங்களுக்கு. அது மாதிரி ஜஸ்ட் நீங்கள் ஒரு ப்ரெஸ் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணினா போதும். அழகாக சாத்துக்குடி ஜூஸ் மட்டும் தனியாக வந்துடும். அவ்வளோதான். சிம்பிள் மெத்தட். இது ஒவ்வொரு பழம் தான் போடணுமா அப்படிங்கிறது கிடையாது சார். நீங்கள் ஒவ்வொரு பழமாக தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்கலாம். பிரேக் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவ்வளோதான். ஒரு பழத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா எவ்வளோ ஜூஸ் வருது அப்படிங்கிறது நீங்கள் இதிலே பார்க்கலாம் சார் உங்களுக்கு. இங்கே பாருங்க. சாத்துக்குடி போட்டதுனால அந்த விதையே இல்லைங்களே சார்? கண்டிப்பாக கிடையாது சார். விதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோலோடய வந்துடும் சார் உங்களுக்கு. எந்த விதையாக இருந்தாலும் இந்த தோல்லே வந்துடும். இருக்குல்ல சார், லெமன் வந்து கொஞ்சம் வித்தியாசம் சார். இந்த லெமனில் வந்து ரெண்டாக வெட்டக்கூடாது சார். இந்த நுனியை மட்டும் லைட்டாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா போதும். வேற ஒன்றுமே பண்ணதில்லை. நுனியை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டரில் இந்த இடத்துல வச்சுட்டு உங்களுக்கு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணினா போதும். ரொட்டேட் பண்ணிங்கன்னா லெமனில் என்ன ஜூஸ் இருக்கோ அது அப்படியே வந்துடும் சார் உங்களுக்கு. ஒரு லெமனில் எவ்வளோ ஜூஸ் இருக்குன்னு இல்லை காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. பாருங்க சார், இந்த அளவுக்குலாம் நீங்கள் வீட்டில் எடுக்கவே முடியாது. எடுத்துட்டு நான் மிஷினே ஃப்ரீயாக தரேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெமனில் இவ்வளோ ஜூஸ் வந்துடும் உங்களுக்கு. போட்டோ வந்து தனியாக வச்சிருக்கீங்களா சார்? எல்லா காயிலையும் நல்ல ஜூஸ் வருது. இல்லை சார், இது வந்து கடைகளில் வாங்குறது தான் சார். நம்மளுக்குலாம் எதுவும் கிடையாது. கடைகளில் வாங்குறது தான். இல்லை மெயினாக வந்து லெமனில் நான் காட்டக்கூடிய ஒன்றுனா விதை வந்து நான் காட்டணும் சார் உங்களுக்கு. இது விதை வந்து உடஞ்சிருக்கான்னு நீங்கள் செக் பண்ண இல்லைங்களா, ஒரு விதை கூட உடையாது சார் உங்களுக்கு. சாம்பிளுக்கு ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதான். அப்படியே வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதோட மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு வந்து சீசன் சார். கமலா ஆரஞ்சு சீசன் உங்களுக்கு. வெயில் காலத்தில் கமலா ஆரஞ்சு வந்து சும்மா நீங்கள் கட் பண்ணிட்டு போட்டால் போதும் உங்களுக்கு. வேற ஒன்றும் பண்ணவே தேவையில்ல. கட் பண்ணிட்டு நம்ம எப்பவும் போல விதையெல்லாம் நீங்கள் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது சார். ஜஸ்ட் நீங்கள் மேலே வச்சிடுறீங்க, ரொட்டேட் பண்ணி ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான் உங்களுக்கு. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அழகாக ஆரஞ்சோட ஜூஸ் மட்டும் தனியாக வந்துடும். ஆரஞ்சு ஜூஸ், மாதுளை ஜூஸ், அன்னாசி எதுவாக இருந்தாலும் சரி அப்படியே நீங்கள் மேலே போட்டுக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி. அவ்வளோதான். ஆரஞ்செல்லாம் பாருங்க, ஒரு ஆரஞ்சில் எவ்வளோ ஜூஸ் வருதுன்னு மட்டும் பாருங்க. எல்லா பழங்கள் வந்து பார்த்தா இந்த முலாம்பழம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு. அது மாதிரி வெள்ளை பூசணிக்காய் சாறு எடுத்துக்கலாம் சார் உங்களுக்கு. இது மெயினாக இதில் எல்லாமே பழங்கள், நீர் பழங்கள் இதெல்லாம் உரிச்சு சாப்பிட கஷ்டமா இருக்குது. அதெல்லாம் இதில் எடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஒன்றும் கிடையாது சார். இந்த சாத்துக்குடி இருக்குன்னு வச்சுல, இந்த சாத்துக்குடி 2 கிலோ நம்ம மாட்டு வீட்டில் சாப்பிடணும். 2 பழம் 3 பழம் உரிச்சு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கே அதில் வந்து சலிப்பாக இருக்கும் உங்களுக்கு, உரிச்சு சாப்பிட முடியாது. இந்த மாதிரி இருந்தால் எவ்வளோ காஞ்ச தன்மையில் இருந்தாலும் இதில் ஜூஸாக போட்டு நீங்கள் வந்து 1 டம்ளர் 2 டம்ளர் அந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கு. இப்ப நீங்க டெமோலாம் காட்டுனீங்க, ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப 2 மிஷின் சொன்னீங்க நீங்க. ஒண்ணு வந்து கடைகளுக்கு, இன்னொன்னு வீட்டுக்கு. அப்படி நார்மல் ஒன்று, ஹெவி டியூட்டி ஒன்று. ஹெவி டியூட்டினா கொஞ்சம் மொத்தமா இருக்கும், நல்லா இருக்கும் சார். கடைகளுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்க இப்போ லேபர் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் வேகமா யூஸ் பண்ணுவாங்க. சரி சரி. ஸோ ஒரு முறை இல்லாம கண்ணாபண்ணா யூஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெவி டியூட்டியா கொடுத்தா நல்லா இருக்கும். ஹெவி டியூட்டி மிஷின் யூஸ் பண்றோம் சார் உங்களுக்கு. ஓகே சார். அந்த நார்மல் மிஷின் வந்து பார்த்தோன்னா 1900 ரூபா சார் டிஸ்கவுண்ட் போகுது. அதே அந்த ஹெவி டியூட்டி மிஷின் எடுத்தீங்க அப்படின்னா 2250 ரூபா வரும் சார் உங்களுக்கு. அந்த 2250 ரூபா நீங்க மிஷின் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல மொத்தமா இருக்கும், நல்லா இருக்கும். 20 வருஷம் 30 வருஷம் கூட நீங்க யூஸ் பண்ணலாம் சார். சரி சார். இதுல இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல மோட்டார் ஃபிட்டிங் அந்த மாதிரி எதுவும் கஸ்டமைசேஷன் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இது ஹேண்ட்மேட் வேணும்னாலும் இது யூஸ் பண்றோம் சார். இது வந்து பார்த்தா தள்ளுவண்டி கடையில் பார்த்தா மரத்து கடையெல்லாம் போட்டுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பவர் அங்க எடுக்க முடியாது. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த மாதிரி மிஷின் தான் சார். வேற எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. இப்போ திருச்சியில இருக்கு. ஆமா சார். இது இல்லாம வேற எங்கேயும் உங்களோட பிரான்ச்சஸ் இருக்கா? இருக்கு சார். கிளை நிறுவனம் கோயம்புத்தூர்ல இருக்கு சார். ஓ ஓகே. கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தா சிங்கானூர்ல இருந்து ஹோப் காலேஜ் போற வழியில மணி
தேட்டருக்கு முன்னாடி ஹெச்பி பெட்ரோல் பங்க் நேர் ஆப்போசிட்ல ராமானுஜன் நகர் சார். அதோட ப்ராப்பர் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுரபி என்டர்பிரைசஸ் நம்பர் 473 விகே காம்ப்ளெக்ஸ் காமராஜர் ரோடு கோயம்புத்தூர் 15. இது நம்ம ப்ராப்பர் போஸ்டல் அட்ரஸ். கோயம்புத்தூர்ல வேணுங்கிறவங்க அங்க வந்து வாங்கிக்கலாம் சார். இல்ல கோயம்புத்தூர்ல இருக்கவங்க யாராவது முடியாதவங்க வேணும் அப்படிங்கிறீங்க, வரக்கூடிய சூழல் அமையல அப்படின்னா எனக்கு கால் பண்ணா கோயம்புத்தூர் டோர் டெலிவரி பண்ணிடலாம், திருச்சியிலும் டோர் டெலிவரி பண்ணிடலாம் சார். உங்களுக்கு ரொம்ப 2 ஊர்லயும் டோர் டெலிவரி அவைலபிள் சார். ரொம்ப வசதியா போச்சு. என்னோட சப்ஸ்கிரைபர் நிறைய வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க. கண்டிப்பா கூப்பிடுங்க சார், வீடு தேடி கொண்டு போய் கொடுத்துடலாம் சார். ஓகே, வீடு தேடி கொண்டு போய் கொடுத்துட்டு காசு வாங்கிக்கலாம் சார். ரொம்ப சூப்பரான விஷயம். நீங்க திருச்சியில இருக்கிறதா சொல்றீங்க. இந்த வீடியோ வந்து தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாரும் பார்க்க வாய்ப்பு இருக்கு. இப்ப வெளியூர்ல இருக்கிறவங்க எப்படி சார் ஆர்டர் பண்ண முடியும்? அவங்களுக்கு எப்படி கொரியர் இந்த மாதிரி? தமிழ்நாடுல சார் இப்ப நம்ம சேனல் இந்தியா பூரா நீங்க காட்டுங்க, டெலிகாஸ்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப எந்த ஸ்டேட்ல இருந்து நீங்க கேட்டாலும் சரி, தமிழ்நாடு உள்ள இருந்து கேட்டாலும் சரி, எங்க போனாலும் கொரியர் நம்ம அனுப்பிடலாம் சார் உங்களுக்கு. சரி, தமிழ்நாடு ஃபுல்லா ஏதாவது சார் இந்தியா ஃபுல்லா எங்க அனுப்பினாலும் பேன் இந்தியா ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங் சார். ஃப்ரீ ஷிப்பிங் விசா நம்ம காசு வாங்குறது கிடையாது சார். ஆச்சரியமா இருக்கு. எல்லாத்தையுமே சார். நீங்க 1000 ஒரு நார்மல் மிஷின் வாங்கினாலும் சரி, 2250 ரூபா ஹெவி டியூட்டி வாங்கினாலும் சரி, நம்ம எதுக்குமே காசு வாங்குறது கிடையாது சார். ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியத்தை கொடுக்குறீங்க. ஆமா சார், உண்மையிலே. ஏன்னா என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மிஷின் எல்லா வீட்லயும் இருக்கணுங்கிறது நம்ம இன்டென்ஷன். அதனால நம்ம இது பண்றோம் சார், வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம குவாலிட்டி செக் பண்ணிக்கணும். இப்போ ஒரு 3 வருஷம் நம்ம குவாலிட்டியா கொடுத்துட்டோம்னா அடுத்த உங்களுக்கு மிஷின் வேணும்னா வேற கம்பெனிகளை கொடுத்தா வாங்க மாட்டாங்க, என்கிட்ட தான் வாங்குவாங்க. ஏன்னா நான் குவாலிட்டியா கொடுக்குறேன். கண்டிப்பா. அப்படிங்கிறப்ப நம்ம மிஷின் தான் விரும்பி வாங்குவாங்க. அதுக்காக அதை நான் சொல்றேன் சார், வேற ஒண்ணும் கிடையாது. சரி சரி. இப்ப சப்போஸ் அவங்க நீங்க கொரியர் அனுப்பும்போது ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா என்ன சார்? என்ன டேமேஜ் தான் சார் ஒரு போட்டோ பிடிச்சி அனுப்பிச்சோம்னா அடுத்த கொரியர் என்ன பார்ட்ஸ் இருக்கு அந்த பார்ட்ஸ் அனுப்பி விட்டுருவேன். அப்படிங்களா? ஆமா சார், எதுவும் டேமேஜே வராது சார். உங்களுக்கு அப்படியே வந்தாலும் எனக்கு கொரியர் அனுப்புங்க. கண்டிப்பா தெரியுது இல்ல டேமேஜ். ஆமா சார், கொரியர் அனுப்புனாங்கன்னா நான் என்னோட கடமை கேட்க வேண்டியது, அதனால கேட்டுட்டேன். வேற இல்ல அதனால ஒண்ணும் இல்ல சார். கொரியர் அனுப்புறப்ப ஏதாவது ஃபால்ட்னா சொல்ல நான் மாத்தி கொடுத்துறேன் சார். சரி சார் சரி சார். இப்ப ஒரு 1 இயர் வாரண்டி அந்த மாதிரி சொல்லி அந்த வாரண்டி கிளைம் பண்றதுக்கு அவங்க என்ன பண்ணணும்? வாரண்டி பீரியட்ல ஏதாவது போயிருச்சு அப்படின்னா நீங்க அதே மாதிரி போட்டோ எடுத்து அனுப்பினா போதும். பழைய பொருள் எனக்கு அனுப்புவோம்னா நானே உங்களுக்கு புதுசு அனுப்பி விட்டுருவோம் சார். போட்டோலே போதுமானது. போட்டோலே போதும் சார். இதெல்லாம் நீங்க யாருமே நம்ம மக்கள் யாருமே போய் சொல்றவங்க கிடையாது. எல்லாருமே ஜென்யூன் கஸ்டமர் தான். நமக்குன்னு வர்றவங்க ஜென்யூன் கஸ்டமர் தான். யாருமே போய் சொல்ல மாட்டாங்க. அந்த விஷயம் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். உண்மையா போய் பேசாம சொல்லிட்டாங்கன்னா என்ன இருக்கோ அதை நான் அப்படியே உங்களுக்கு ஃப்ரீயா அனுப்பிச்சு விட்டுறேன் சார். அவ்வளவுதான். கண்டிப்பா சார் கண்டிப்பா சார். இப்ப எங்களோட சேனல் பார்த்துட்டு வரக்கூடிய பிசினஸ் சென்ட்ரல் சப்ஸ்கிரைபர்களுக்கு உங்க சைட்ல இருந்து ஏதாவது ஆஃபர் கொடுக்குறேன்? கண்டிப்பா நம்ம கொடுக்குறோம் சார். நீங்க சொல்லும் போதே நான் வெயில் காலனால ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு ஆஃபர் வச்சிருக்கேன் சார். இந்த சேனல் நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா இந்த கப்பு வந்து பாத்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் கொடுக்குறோம். லாஸ்ட் இயர் நம்ம சேனல்ல போட்டப்ப கூட இந்த கப்பு வந்து ஃப்ரீ கொடுத்தோம். ஸோ இந்த கப்புங்கிறது காமன் எல்லாத்துக்கும் ஃப்ரீ கொடுக்குறது. இப்போ நம்ம சேனல் என்னன்னா இந்த மாதிரி வந்து ஒரு 100 ரூபாய் ஒருத்தவங்க உள்ள ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து ஒரு 1/4 லிட்டர் தண்ணியை உரியும். நீங்க டீ காஃபி சாம்பார்லாம் போட கூட ஸ்பாஞ்ச் போட்டா உறிஞ்சிடும் உங்களுக்கு. இது எக்ஸஸ் ஆனா 100 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம். ஆனா ஒவ்வொரு மிஷின் வாங்குறப்ப இது ஒரு ஃப்ரீயா கொடுத்துறோம் சார் உங்களுக்கு. நம்ம கம்பெனிக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறோம். நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கொடுக்குறதுல சார் ஒரு ஆஃபர் கொடுக்குறோம். இதோட என்ன வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிந்திருச்சு, இப்ப ஜூஸ் சிந்திருச்சுன்னா அதை தொட்டு நீங்க தொடச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ரிலேட்டடா தான் நம்ம கொடுக்குறோம் சார் உங்களுக்கு. ஓகே வியூவர்ஸ், இப்போ சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக டெமோ காட்டினாரு. நம்மளுக்கே ஆச்சரியமா இருந்தது. ஒவ்வொரு பழங்களும் இவ்வளோ ஜூஸ் வருமா அப்படிங்கிறது பார்க்க ஆச்சரியமா இருந்தது. அதுவும் எந்த கரண்ட் இந்த மாதிரி எந்த செலவுமே இல்லாமல் உங்களுக்கு ஹேண்ட்மேட் ஜூஸே இந்த அளவுக்கு கிடைக்குமாங்கிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்த மாதிரி சாத்துக்குடி ஜூஸ் நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா குறைஞ்சபட்சம் 30 to 40 ரூபா சேல்ஸ் பண்ணுறாங்க. பட்னா அதே 30 ரூபாய்க்கு உங்களுக்கு 1 கிலோ பழத்தில் என்ன ஜூஸ் வருமோ அதுவுமே உங்களுக்கு கிடைச்சிருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மெஷினரிஸ் தேவைப்பட்டுச்சுன்னா சாரோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்பிளேலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாங்க. நீங்க நேர்ல வந்து பார்த்து வாங்க விரும்பினாலும் ஓகே, அல்லது ஆன்லைன் மூலமா நீங்க ஆர்டர் பண்ணாலும் ஓகே. எல்லாத்துக்குமே சார் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவலை உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Aslam. நன்றி.